அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற ஒரு கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஷின் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். இது வந்து 14th கொஸ்டின்ல இருக்கு. நமக்கு சப்ஜெக்ட் வந்து எஸ்என்எம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த வெலாசிட்டி v ஆஃப் அ பார்ட்டிகல். ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அட் டைம் t கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் இட்ஸ் வெலாசிட்டிஸ் when time equal to 3 and time equal to 11. ஸோ இது வந்து நமக்கு லெக்ராஞ்சஸா நியூட்டன்ஸா அப்படின்றது கொடுக்கல. பட் டேபிள்ல இருக்கிற இன்டர்வல் டீல இருக்கிற இன்டர்வலை பார்த்து நம்ம இது லெக்ராஞ்சஸா இல்லைன்னா நியூட்டன்ஸா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். டீயோட வேல்யூ பாருங்க, 0ல இருந்து 2, அப்ப 2 கேப் இருக்கு. 2ல இருந்து 4க்கும் 2 கேப்ஸ், 4ல இருந்து 6க்கும் அதே கேப் தான், 6ல இருந்து 8க்கும் அதே தான். ஸோ கேப் வந்து யூனிஃபார்மா இருக்கு. கேப் யூனிஃபார்மா இருந்ததுன்னா நம்ம நியூட்டன்ஸ் யூஸ் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுக்காதனால நம்ம இதை இப்படி செக் பண்றோம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ல இருக்கும் யூஸ் நியூட்டன்ஸ் அப்படின்னு. அண்ட் இங்க t ஈக்குவல் டு 3 இருக்குல்ல, இந்த t ஈக்குவல் டு 3ன்றது இங்க இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் t ஈக்குவல் டு 11ன்றது டேபிளோட பின்னாடி இருக்கிற வேல்யூ. அப்போ ஒன்னு ஃபார்வர்ட்லயும் ஒன்னு பேக்வேர்ட்லயும் போடுற மாதிரி இருக்கும். பட் டிஃபரன்ஸ் டேபிள் வந்து ஒன்னு தான். ஸோ எப்படி டிஃபரன்ஸ் டேபிள் போடுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவை இப்படியே நான் எழுதிக்கிறேன். t வேல்யூ 0, 2, 4, 6, 8, 10 and 12 எழுதியாச்சா? அடுத்தது வெலாசிட்டி அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கலாம். 4, 6, 16, 34, 60, 94 and 136. இப்போ டெல் வின்றது இல்லை, நீங்கள் இந்த வியை வந்து நம்ம ஒய்யா மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த டேர்மை எக்ஸாவும் எப்பயுமே எடுக்கிற நொட்டேஷனில் இது எக்ஸாவும் இதை ஒய்யாவும் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து டெல் ஒய். டெல் ஒய்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு பாருங்க. கீழேருந்து பார்த்துட்டு வரணும். 136 மைனஸ் 94, அடுத்து 94 மைனஸ் 60, 60 மைனஸ் 34. அந்த மாதிரி கீழேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சு டிஃப்ரென்ஸே எழுதணும். மேலேருந்து எழுதக்கூடாது, சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால கீழேருந்து ஆரம்பிச்சு எழுதிட்டு வாங்க. 136 மைனஸ் 94ன்றது மிடில் எழுதுங்க, 42. அடுத்தது 94 மைனஸ் 60ன்றது 34. 60 மைனஸ் 34ஓட வேல்யூ வந்து 26. 34 மைனஸ் 16 அதோட வேல்யூ 18. அடுத்தது 16 மைனஸ் 6ன்றது 10 அண்ட் 6 மைனஸ் 4ன்றது 2. இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 0 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஒரு வேல்யூ வர வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். திருப்பி கீழேருந்து வாங்க. 42 மைனஸ் 34 8, 34 மைனஸ் 26ம் 8, 26 மைனஸ் 18ம் 8. எல்லாமே மிடில் எழுதணும். 18 மைனஸ் 10ம் 8, 10 மைனஸ் 2ம் 8. அப்போ அடுத்தது டெல் கியூப். டெல் கியூப்க்கு வரும்போது 8 மைனஸ் 8 0, இதுவும் 0, 0, 0. இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எது ப்ரொசீட் பண்ணாலும் அது 0வா தான் இருக்க போகுது. ஸோ சம்ம இதோட டிஃபரன்ஸ் டேபிளை இங்கோட ஸ்டாப் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் 0 தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். டெல் பவர் 5yக்கு 2 0 அண்ட் டெல் பவர் 6yல லாஸ்ட்ல ஒரு 0. இங்கே வந்து நமக்கு இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, t ஈக்குவல் டு 3. t ஈக்குவல் டு 3 வேணும்னா 3ன்றது இந்த 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. அப்போ நான் ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இப்படி எடுக்கணும் என்னோட டேபிளை. பட் இங்கே வேல்யூ இவ்வளோ தூரம் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக எடுத்து சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலரில் இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஃபார்வர்டுக்கான வேல்யூ. ஃபார்முலா எழுதிக்கலாம். நியூட்டன்ஸ் ஃபார்வர்டோட ஃபார்முலா எழுதிக்கலாம். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் when t equal to 3. When t equal to 3, forward formula Newton's forward formula. Newton's forward formula என்னன்னா y of x னு எழுதலாம், f of x னு எழுதலாம். y naught plus
u by 1 factorial into del y naught plus u into u minus 1 by 2 factorial into del square y naught and so on. இதில் u கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x minus x naught divided by h. இப்போ நான் இதை தான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறேன். uன்றது u equal to xன்றது நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அது. இங்கே நான் 3க்கு தானே கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது எக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. எக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. அப்போ இங்கே நான் வந்து 0 டிவைடட் பை ஹெச். ஹெச்ன்றது டிஃப்ரென்ஸ். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. 10க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் 2. உங்களுக்கு இது எப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னா 12 மைனஸ் 10 இல்லை 10 மைனஸ் 8 அப்படின்னு மைனஸ் பண்ணி பாருங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 2. இப்போ எனக்கு வேல்யூ 1.5. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y ஆஃப் 3 ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டியது y நாட்ன்றது yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. yல இருக்கிற இந்த 4, 2, 8 தான் நமக்கான வேல்யூ. ஸோ yல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ 4. அதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ 4 பிளஸ் யூவோட வேல்யூ 1.5 பை 1 ஃபேக்டோரியல். அடுத்த வேல்யூ 2. நம்ம அங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். 1.5 into 1.5 minus 1 divided by 2 factorial into 8. இதுக்கப்புறம் எல்லாமே 0ன்றதுனால அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 4 plus 1.5 கீழே 1 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான், அதனால இது 3 plus 1.5 into 1.5 minus 1ன்றது 0.5 divided by 2 into 8. இப்போ இது கேன்சல் ஆகி 4. ஸோ என்னோட இந்த பார்ட் 4 plus 3 plus 3 மொத்தமாக நம்மளோட வேல்யூ 10. ஸோ y ஆஃப் 3 ஓட வேல்யூ 10. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஓவர். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அட் டைம் t ஈக்குவல் டு 10. இப்போ இந்த 10 கரெக்டாக நான் எப்படி செக் பண்ணுவேன்? நான் இங்கே தானே 3 எடுத்தேன், இந்த இடத்துல இருக்கு. அப்போ இதுக்கு 6க்கும் 16க்கும் நடுவில் தான் என்ன இருந்திருக்கணும்? என்னோட ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. 6க்கும் 16க்கும் நடுவில் 10. இப்போ அடுத்தது t ஈக்குவல் டு 10. ஃபர்ஸ்ட் t ஈக்குவல் டு 3 போட்டுட்டோமா? இப்போ t ஈக்குவல் டு 11. சாரி 11. Second subdivision when t equal to 11. t 11 இருக்கும்போது நம்மளோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பேக்வேர்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் ஃபார்முலா. பேக்வேர்ட் ஃபார்முலா இதே y of x தான். பட் y நாட் இனிஷியலா உள்ள வேல்யூக்கு பதிலாக yn. ஸோ yn v, இங்க வந்து u இல்ல v 1 ஃபேக்டோரியல் ரிவர்ஸ்ல எழுதுறோம் del yn பிளஸ் v into v plus 1 by 2 factorial into del square yn and so on. இப்போ இது வேல்யூவும் நம்ம வந்து பேக்வேர்ட்ல போடாம ஃபார்வர்ட்ல போடலாமான்னா போடலாம். அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ஃபார்வர்ட்ல பண்ணுங்க பேக்வேர்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லல. இப்போ ஃபார்வர்டோ பேக்வேர்டோ எதுல பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் வரும். இப்போ இந்த ஒய்என்காக நான் என்ன பண்றேன்? டேபிள்ல இருக்கிற பேக் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற டவுன்ல இருக்கிற வேல்யூவை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு டவுன்ல இருக்கிற வேல்யூ. இது செகண்ட் சப்டிவிஷனுக்காக பிளாக்ல மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி v கால்குலேட் பண்ணணும். ஸோ vக்கு நமக்கு செப்பரேட்டா ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் மைனஸ் xn by h. xன்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? 11 மைனஸ் xnன்றது டேபிள்ல இருக்கிற x வேல்யூல லாஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 12. ஸோ 11 மைனஸ் 12 டிவைடட் பை 2. ஸோ 11 மைனஸ் 12ன்றது மைனஸ் 1. மைனஸ் 1 பை 2ன்றது மைனஸ் 0.5. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு y ஆஃப் 11 ஈக்குவல் டு yn, டேபிளோட லாஸ்ட் வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை மட்டும் இப்போ எடுக்க போறோம். 136, 42, 8 3 வேல்யூ தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ 136.
plus மேல ஃபார்முலா பார்த்துக்கோங்க v vயோட வேல்யூ minus 0.5 by 1 factorial into del yn என்றது y2 42 plus அடுத்தது minus 0.5 minus 0.5 plus 1 by 2 factorial into 8. இப்போ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 136 minus 42 into 0.5ன்றது 21 அப்படின்னு வரும். இது மைனஸில் இருக்கிறதுனால minus 21. இங்கே நமக்கு minus 0.5 into minus 0.5 plus 1ன்றது plus 0.5. இந்த 2 factorial 2 இது கேன்சல் ஆச்சுன்னா 4. So 0.5 into 0.5 into 4. So 136 minus 21. 0.5 into 0.5 என்றது 2.5. 2.5 into 4 என்றது 10. So minus 10. 136 minus 31. 136 minus 31 என்றது 105. என்னோட இப்போ y of 11 ஓட வேல்யூ 105. இப்போ இது கரெக்டாக நான் எப்படி செக் பண்ணுவேன்? மேலே போய் 10க்கும் 12க்கும் நடுவில் எனக்கு இது வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ 10க்கும் 11க்கும் நடுவில் 10க்கும் 12க்கும் நடுவில் 94க்கும் 136க்கும் நடுவில் தானே வரணும். கரெக்டாக நமக்கு 105ன்றது நடுவில் தான் இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டு. ஸோ இப்படி தான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு. இப்போ நீங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் பேக்வர்ட் போட்டோம்ல, அது ஃபார்வர்டில் போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். இதே ஆன்சர் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21 நவம்பர் டிசம்பர் கொஷின் பேப்பரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது லெக்ராஞ்சஸ் மெத்தட். இது ஒரு சப்டிவிஷன் 8 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. லெக்ராஞ்சஸ் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபார்முலா மெத்தட், நம்ம நார்மலாக எழுதுகிற ஃபார்முலா மெத்தட். இன்னொன்று பாக்ஸ் மெத்தட், பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ்லேருந்து ப்ராடக்ட் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறது. நான் வந்து இந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட் மெத்தட் தான் போட போகிறேன். ஏன்னா ஃபார்முலா எழுதும்போது இப்போ இதில் 5 டேட்டா இருக்குன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். பட் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது சிம்பிளாக இருக்கும். எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த வேல்யூவை முதல்ல எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டும் அதுதான், காலமில் ஃபஸ்ட்டும் அதுதான். ஸோ 9லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் 9 தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எனக்கு எக்ஸில் இருக்கிற வேல்யூவை லைனாக எழுதிக்கோங்க. 5 7 11 13 17 எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் லைனாக எழுதியாச்சு. இப்போ இதே வேல்யூவை வேர்ட்டிக்கலாகவும் எழுத போகிறோம். 5 7 11 13 17. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேர்ட்டிக்கலாக எழுதியிருக்கோம்ல, இந்த வேர்ட்டிக்கல்லேருந்து நம்ம வந்து இப்படி எடுக்க போகிறோம். ஸோ 9 மைனஸ் 9 எங்கெல்லாம் நமக்கு ஒரே நம்பர் வருதோ அந்த இடம் 0ன்னு வரும். பட் நாம் என்ன பண்ண போகிறோம், 0ன்னு போடுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல கிராஸ் போட்டுறோம். கிராஸ் போட்டால் என்னென்னா, இப்போ ஹைஃபன் போட்டுட்டோம்னா மைனஸ்ன்னு எடுத்துருவோம். 0 போட்டுட்டோம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு சேர்த்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதனால என்ன பண்ணுவீங்க, முதல்ல கிராஸ் போட்டுருங்க. அது இப்படி கரெக்டாக டயக்னலாக வரும். ஃபுல்லாக கிராஸ் போட்டுட்டு இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் 9 மைனஸ் 5ன்றது 4. 9 மைனஸ் 7 எல்லாமே உங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் பாருங்க. 9 மைனஸ் 7 9 மைனஸ் 7 2. 9 மைனஸ் 11 அப்போ மைனஸ் 2. இங்கே மைனஸ் 4, இங்கே மைனஸ் 6. ஃபஸ்ட்டு இது மைனஸ் 8. ஸோ 8 ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சா. இப்போ செகண்ட் ரோ வாங்க. 5 மைனஸ் 9 இங்கே மைனஸ் 4. அடுத்தது அதுக்கு வேல்யூ கிடையாது. 5 மைனஸ் 7ன்றது மைனஸ் 2. 5 மைனஸ் 11ன்றது மைனஸ் 6. 13க்கு மைனஸ் 8, இங்கே மைனஸ் 12. தேர்ட் ரோ வந்துருங்க. தேர்ட் ரோ வந்துட்டா நமக்கு என்ன இருக்குது, 7 மைனஸ்னு வரும். ஸோ 7 மைனஸ் 9ன்றது மைனஸ் 2. இங்கே 2. 7 மைனஸ் 11, ஸோ மைனஸ் 4. மைனஸ் 6 மைனஸ் 10. இப்போ ஃபோர்த் ரோ 11 மைனஸ் 9ன்றது 2. இது 6. இங்கே 4. இங்கே 11 11 கேன்சல். ஸோ 11 13 பார்க்கும்போது மைனஸ் 2. இங்கே மைனஸ் 6. நெக்ஸ்ட் ரோ 13 மைனஸ் 9ன்றது 4. 8 6 2
அண்ட் இங்கே கிராஸ் போட்டிருக்கோம். இப்போ கிராஸ் கொஞ்சம் கோணையா இருக்குல்ல, இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். நேரா இதுக்கு நேர கிராஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட்ல 13 மைனஸ் 17ன்றது -4. 17 மைனஸ்னு பார்க்கணும். இங்க 8 12 10 6 4 முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் எழுத போறோம். இப்போ இந்த டேபிள் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள், இதை ஈஸியா போட்டுடலாம். நான் இப்போ இதுக்கு ப்ராடக்ட் எழுத போறோம். ப்ராடக்ட் எப்படி எழுதணும்னா அந்த ரோ வைஸ் ப்ராடக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. எத்தனை மைனஸ் இருக்கு பாருங்க, 3 மைனஸ் இருக்கு. ஸோ 3 மைனஸ்னால இது மைனஸா தான் இருக்கும். 4 into 2 8, 8 into 2 16, 16 into 4 64, 64 into 8 512. ஒரு ரோவா நம்ம எடுக்கணும். முதல் வேல்யூ மட்டும் கேபிட்டல் பி அப்படின்னு. அடுத்த வேல்யூ நமக்கு P0, P1, P2, P3 and P4. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் கேபிட்டல் பி, மீதி எல்லாம் P0 P1 ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் ரோல மொத்தம் நமக்கு 5 மைனஸ் இருக்கு. அப்போ அதுவும் மைனஸாக தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் 4 6 0 8. P1ன்றது பிளஸ்ல 960. ஏன்னா நமக்கு 4 மைனஸ் இருக்கு. அடுத்து 2 மைனஸ் இருக்கிறதுனால அதுவும் பிளஸ் 576. P3ன்றது -1536 அண்ட் லாஸ்ட் வேல்யூ 23040 பாசிட்டிவ். இப்போ இதை தான் நான் என்ன பண்ண போறேன், ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ என்னோட ஃபார்முலாவே எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. நம்ம ரொம்ப பெருசா கால்குலேட் பண்ணாம ஒரு சிம்பிளான ஃபார்முலா. பட் இதுல போட்டாலும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபார்முலால போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ லெக்ரான்ஜஸ் இன்டர்போலேஷன், இதுக்கான ஃபார்முலா f of x equal to மைனஸ் கேபிட்டல் P y0. இது மட்டும் மாத்தி போட்டுறக்கூடாது. ஏற்கனவே டேபிள்ல இருக்கிறது நியூமரேட்டர்லயும், நம்ம கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் கீழேயும். y0 by p0, y1 by p1 நமக்கு எவ்வளவு இருக்கு, p4 வரைக்கும் இருக்கா. y2 by p2 plus y3 by p3 plus y4 by p4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். f of x is equal to minus of minus capital P. capital Pன்றது இந்த டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 512. அதுவே மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ 512 பிராக்கெட்ல y0. y0 y1ன்றது நம்ம டேபிள்ல இருக்கிற f of x தான். இதுதான் நம்மளோட y0. y0 y1 y2 y3 and y4. p0 p1ன்றது நம்ம வச்சிருக்கிற ப்ராடக்ட். ஸோ இப்போ நான் y0 வந்து நமக்கு என்ன இருந்தது, 150 டிவைடட் பை என்னோட p0 வேல்யூ. என்னோட p0 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 4608. ஸோ மைனஸ், ஸோ minus 4608 பிளஸ் அண்ட் y1 வேல்யூ 392, இங்க 960. ஸோ 392 by 960. அடுத்தது பிளஸ்ல 392க்கு அடுத்தது என்ன இருக்கு நமக்கு, 1452. 1452 divided by plus 1366 divided by plus மொத்தமா மேல இருக்கிறது முதல்ல எழுதிக்கிறேன், 5202. ஸோ 5202. இப்போ ப்ராடக்ட் ஏற்கனவே நான் 2 எழுதிட்டேன். மீதி இருக்க ப்ராடக்ட் எழுதிக்கலாம். 576. அடுத்தது மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 570. இங்கே மூணாவதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே எழுதியாச்சு. 1536 அண்ட் லாஸ்ட் வேல்யூ 23040. ஸோ 23040. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ண போறோம். மைனஸ் இன்டு மைனஸ், இது பிளஸ் வேல்யூ. அண்ட் 150 டிவைடட் பை -4608. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால என்னவாயிடும், என்னோட வேல்யூவே நெகட்டிவ்ல வந்திருக்கும். வேல்யூ என்ன இருக்குன்னா -0.033. அடுத்து டிவைட் பண்ணா 0.41. நெக்ஸ்ட் 2.52. நெக்ஸ்ட் மைனஸ்ல இருக்கு. ஸோ -1.54. லாஸ்ட் வேல்யூ 0.226. இப்போ உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 512ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 512
இன்டூ 1.583. நான் மல்டிப்ளை பண்ணி கிடைச்சா எனக்கு வர ஆன்சர் 810. இப்போ இந்த 810 கரெக்டான்னு பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? 9க்கு டேபிளில் போயிட்டு 9 வந்து எங்கே இருக்கு? எனக்கு இந்த இடத்துல இருக்கு. அப்போ 810 கரெக்ட் தானே? 3க்கும் 1400க்கும் நடுவில் தான் 810. இதுதான் என்னோட ஆன்சர். இப்படி தான் வெரிஃபை பண்ணணும்.